மேற்காசியாவில் டென்ஷன் அதிகமாகிட்டு தான் இருக்கு. குறிப்பாக குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகள் மேலே எல்லாம் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தாக்குதலுக்கு காரணம் யாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, இந்த தாக்குதலை தொடங்கினது யாரு அப்படிங்கிறத பத்தியும், அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ இஸ்ரேலை பத்தி ஒரு முக்கியமான உண்மையை, பல ஆண்டுகளாக புதஞ்சிருந்த ஒரு உண்மையை பத்தி வாயை திறந்து பேசியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பத்தியும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. ஈரானும் அமெரிக்காவும் சீஸ்ஃபயர், அதாவது ஒரு தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்துல இப்ப இருக்காங்க. இந்த நிலையில அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, ஈரானை நோக்கி போன ஒரு வர்த்தக கப்பல் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஈரானுடைய குவஷம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீவின் மேலையும் தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தீவு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான தீவு. இங்கதான் ஈரானுடைய அந்த கொசு படைகள்னு சொல்லப்படுற குட்டி குட்டி போட்ஸ் எல்லாம் நிறைய ஈரான் பதுக்கி வச்சிருக்கிறதாகவும் தகவல் இருக்கு. அங்க தாக்குதல் நடத்திருக்காங்க. அங்க இருக்கிற டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டத்தின் மேல தாக்குதல் நடத்தினதுல பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்தும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா நடத்தின இந்த தாக்குதலுக்கு ஈரான் பதிலடியும் கொடுத்திருக்காங்க. எங்க பதிலடி கொடுத்தாங்க அப்படிங்கறத தான் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஒன்னு, குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகள் மேல ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவுடைய கடற்படையினர் ஈரான்ல இருந்து வர கப்பல்கள் எல்லாம் முடக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த அமெரிக்காவுடைய கடற்படையின் மேலையும் ஈரான் தாக்குதல் நடத்தினதாக ஈரானுடைய IRGC படையினர் சொல்லியிருக்காங்க. குவைத் மேல பல்வேறு ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஈரான் ஏவிருக்காங்க. அதையெல்லாம் நாங்க முடிஞ்ச அளவுக்கு தடுத்து அழிச்சிட்டோம் அப்படின்னு குவைத் சொல்றாங்க. இருந்தாலும் குவைத்தினுடைய சர்வதேச விமான நிலையத்தின் மேல ஒரு தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. இதுல கடுமையான சேதம் அந்த விமான நிலையத்தினுடைய டெர்மினல் 1க்கு ஏற்பட்டிருக்கு. இதுல பரிதாபமாக இந்தியர் ஒருத்தரும் உயிரிழந்திருக்கிறதாக குவைத் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. குவைத் மேல நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு குவைத் மட்டும் இல்ல, கல்ஃப் நாடுகள் எல்லாருமே கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அதாவது குவைத், பஹ்ரைன் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் நாங்க தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா குவைத்தினுடைய சர்வதேச விமான நிலையம் மேல நாங்க தாக்குதல் நடத்தல. அது எங்களுடைய ஏவுகணைகளை, ட்ரோன்களை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அமெரிக்காவுடைய பேட்ரியாட் மிசைல், அது தப்பா போய் குவைத்தினுடைய விமான நிலையத்துல தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கே தவிர நாங்க தாக்குதல் நடத்தல அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்றாங்க. ஆனா ஈரான் தான் தாக்குதல் நடத்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக குவைத்தினுடைய அரசாங்கம் சில வீடியோக்களை வெளியிட்டிருக்காங்க. அதுல ஒரு ட்ரோன் விமான நிலையத்தின் மேல போய் விழுந்து இம்பாக்டை ஏற்படுத்துது. அந்த ட்ரோன் ஈரானுடைய ட்ரோன் தான் அப்படின்னு சொல்லி குவைத்தும் கிளைம் பண்றாங்க. அது சரிங்க, அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா நீங்க அமெரிக்கா மேல தானே தாக்குதல் நடத்தணும், எதுக்காக குவைத், பஹ்ரைன், UAE மேலாம் தாக்குதல் நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ தன்னுடைய வாயாலேயே சொல்றாரு, பாருங்க. Our allies in the region have been very cooperative, some obviously very aggressively cooperative, like the UAE as an example. Kuwait's been fantastic. அவர் என்ன சொல்றாரு, UAE, குவைத் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த போர்ல ரொம்ப கோஆபரேட்டிவாக இருக்காங்க, போருக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதை தான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அந்த வீடியோவை எடுத்து போட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. எங்க மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்துறாங்க, அப்படி தாக்குதல் நடத்துறதுக்கு எந்தெந்த நாடுகள் எல்லாம் இடம் கொடுத்திருக்காங்களோ அந்த நாடுகள் மேல, அந்த அமெரிக்க படைத்தளங்கள் மேல நாங்க தாக்குதல் நடத்துறோம், இது எங்களுடைய தற்காப்புக்கான நடவடிக்கை அப்படின்னு அப்பாஸ் அராக்சி சொல்றாரு. எங்க மேல இவ்வளவு பொருளாதார தடைகள் போட்டு ஒரு போரை நடத்தியும் நீங்க ஜெயிக்க முடியல, அப்படி இருக்கும்போது திரும்பவும் போர் தொடங்கினாலும் உங்களால ஜெயிக்க முடியாது, நாங்க போருக்கு ரெடியாக தான் இருக்கோம், இன்ஃபேக்ட் முன்ன விட இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக நாங்க போரை விரும்புறோம்னு சொல்லல, எங்க மேல தாக்குதல் நடத்தினா தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத உலக அரங்கில நாங்க சொல்லிக்கிறோம் அப்படின்னு அப்பாஸ் அராக்சி சொல்றாரு. ஈரான் ஒரு விஷயத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நாங்க பேச்சுவார்த்தைக்கு ரெடி, நாங்க கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கும் நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா அமெரிக்கா அப்படி கிடையாது. ஒரு விஷயத்த சொல்றாங்க, திரும்ப மாத்தி பேசுறாங்க. அவங்க ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்திலே இருக்காங்க. அதுக்காக எங்களை மிரட்டி பணிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இங்க செல்லாது. நாங்க பேச்சுவார்த்தைக்கும் ரெடியா தான் இருக்கோம், அதே நேரம் போருக்கு ரெடியா தான் இருக்கோம். எது வேணும் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. சூஸ் பண்ண வேண்டிய அந்த இடத்துல இருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். குறிப்பா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இந்த பேச்சுவார்த்தையை கெடுக்க விடாம செய்ய வேண்டியது டொனால்ட் ட்ரம்பினுடைய பொறுப்பு தான். ஏன் அவர் இந்த பேச்சுவார்த்தையை கெடுக்க நினைக்கிறாரு, அதுக்கு என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறத பத்தி கடந்த டிகோட் வீடியோல தெளிவாக பேசியிருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். ஒருவேளை நீங்க அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதை பாருங்க, இன்னும் தெளிவாக இந்த பிரச்சனை குறித்து உங்களுக்கு புரியும். இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்குள்ள, குறிப்பா டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிராக போர்க்கொடி எழுந்திருக்கு. அவருக்கு ஷாக்கிங்கான நியூஸும் கிடைச்சிருக்கு. வார் பவர்ஸ் ரெசல்யூஷன், இது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு முக்கியமான சட்டம். ஒரு அதிபர் போரை தொடங்குறாரு அப்படின்னா அதிகபட்சம் 60 நாட்களுக்கு அவர் அந்த போரை நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாம நடத்தலாம். ஆனா 60 நாள் தாண்டிருச்சு, அவர் போரை தொடங்க போறாரு, தாக்குதல் நடத்துறாரு அப்படின்னா அதுக்கு நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலை அவர் வாங்கியே தீரணும் அப்படிங்கிறது கட்டாயம். சோ இப்ப அந்த வார் பவர்ஸ் ரெசல்யூஷன் சட்டத்தை
அமல்படுத்துறது தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடந்திருக்கு. முதல்ல ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படிங்கிற அந்த சபையில வாக்கெடுப்புக்கு வந்திருக்கு. அதுல டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய கட்சியான ரிப்பப்ளிக் கட்சி அதுல இருந்து 4 எம்பிக்கள் வார் பவர்ஸ் ரெசல்யூஷனை அமல்படுத்தணும் அப்படின்னு ஆதரவாக, அதாவது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. அந்த அவையில இந்த சட்டம் நிறைவேறி இருக்கு. சரி, இப்போ டொனால்ட் ட்ரம்பால போற தொடங்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. செனட் சபையிலையும் இந்த வாக்கெடுப்பு நடக்கணும். அதுலயும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக மெஜாரிட்டியாக இந்த வார் பவர்ஸ் ரெசல்யூஷனை அமல்படுத்தணும் அப்படிங்கிறது தீர்மானம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நெருக்கடி ஏற்படத்தான் செய்யும். ஆனால் இதையெல்லாம் தாண்டியும் அதிபருக்கு இருக்கிற ஸ்பெஷல் பவர்ஸை யூஸ் பண்ணி நான் போர் தொடங்குவேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாலும் சொல்லலாம். இருந்தாலும் இந்த சட்டம் நிறைவேறிடுச்சு அப்படின்னா ஈரான் மேல முன்ன மாதிரி ஃப்ரீயா நான் விரும்பின போதெல்லாம் தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்பால செயல்பட முடியாது. நிறைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும். நிறைய அழுத்தங்களும் நெருக்கடியும் அவருக்கு ஏற்படும். லெபனான் மேல இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்ததுனால ஈரான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதை அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கிட்ட போன்ல பேசி நீங்க தாக்குதல் நடத்தாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி பேசும்போது கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி நெத்தன்யாஹூவை ட்ரம்ப் திட்டினாரு அப்படின்னு ஆக்சியஸ் அப்படிங்கிற ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. அது உலகம் முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளானுச்சு. அப்படி டொனால்ட் ட்ரம்ப் நெத்தன்யாஹூவை திட்டினாரா அப்படின்னு ஒரு பேட்டியில டொனால்ட் ட்ரம்ப் கிட்டே ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஆமா அப்படின்னு பதில் சொல்றாரு. Is that true? Did you speak to him in those terms? I did. I wouldn't say angry. I was a little bit perturbed at his constantly fighting with Lebanon. You know, at some point I said, Bibi, we got to stop this. We got to stop it. But I have a very good relationship. We've done well together. He always says, we could never have done it, but everybody knows that we could have never done it without the United States. But I've worked very well together. I like Bibi a lot, and I've worked very well with him. We had I'm a wartime president. He's a wartime prime minister. Very important part of the world, and I think we've done very well. We've gotten along very well together. அவர் அப்படி திட்டினதனுடைய விளைவா இல்ல சர்வதேச அழுத்தமா அப்படிங்கிறது தெரியல. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில அமெரிக்கானுடைய தலையீட்டின் கீழே இப்போ ஒரு தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கு. இது கடந்த ஒரு மாதத்துல நடக்கிற 3வது தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம். இதுக்கு முன்னாடி நடந்த 2 ஒப்பந்தத்தையும் இஸ்ரேல் மீறிட்டாங்க. இப்போ 3வதா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு பிறகும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு தான் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையணும், கேஸ் தட்டுப்பாடு குறையணும், மற்ற பொருட்களுடைய விலைவாசி குறையணும் அப்படின்னா லெபனான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தாம இருக்கணும். அப்பதான் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. மேற்காசியாவிலையும் ஒரு சுமூகமான சூழல் ஏற்படும். அமெரிக்காவில் கங்கிரஷனல் ஹியரிங் அப்படின்னு ஒரு செம சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தின் படி அரசாங்கத்தில் இருக்கிற முக்கியமான அதிகாரிகள் அவங்கள கூப்பிட்டு நாடாளுமன்றத்தில் உட்கார வச்சு எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாமே ஆன் கேமரால கேள்வி கேட்பாங்க. அப்பயே அந்த அதிகாரி பதில் சொல்லணும். அப்படி அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ நேற்று அந்த ஹியரிங்க்கு போறாரு. அங்க அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்கப்படுது. அதுல ஒரு கேள்விதான் இஸ்ரேல் அணு ஆயுதம் வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, இஸ்ரேல் அணு ஆயுதம் வச்சிருக்கிறதாக உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான நாடுகள் நம்புறாங்க. ஆனா இஸ்ரேல் அதை பத்தி வெளிப்படையாக எந்த விஷயமும் சொன்னது கிடையாது. நாங்களும் அதை பத்தி பல்வேறு காரணங்களுக்காக அவங்களுக்கு நமக்கு இருக்கிற அந்த உறவு காரணமாக கேட்கறது இல்லை அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறாரு மார்க்கோ ரூபியோ. I wanted to ask you the question today. Will you tell us, the Congress and the American people, whether Israel in fact possesses nuclear weapons? You know that's a question that they've never acknowledged to have a nuclear program. People can have, as you know, in open source and other reporting, suspicions about what they possess. If we're speaking frankly, I think most of the world assesses that they do, but they've never acknowledged that publicly, and as a feature of our foreign policy for a variety of reasons, we don't discuss it in that way either. அமெரிக்கானுடைய இந்த இரட்டை வேடத்தை பார்த்தீங்களா? ஈரான் ஒரு பக்கம் அணுசக்தி திட்டத்தை நாங்கள் மக்களுக்காக பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த திட்டத்தை நீங்களே நேரடியாக கூட ஆய்வு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஐநானுடைய IAEA அப்படிங்கிற அந்த அமைப்பையும் அனுமதிச்சாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஈரான் மேல போர் தொடுத்து அவங்க அணுசக்தி திட்டத்தையே வச்சிருக்க கூடாது, அப்படி வச்சிருந்தாங்கன்னா அணு ஆயுதம் தயாரிச்சிருவாங்க, அதை எடுத்து இஸ்ரேல் மேல போட்டுருவாங்க, உலகத்துக்கே அபாயம் அப்படின்னு சொல்ற அமெரிக்கா இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கூட கேட்க மாட்டாங்களாம். நியாயப்படி பார்த்தா காசால 80,000 பேர், பாலஸ்தீன், லெபனான், ஈராக், ஈரான், சிரியா, கத்தார் உட்பட பல்வேறு நாடுகள் மேல தாக்குதல் நடத்தினது இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு தான். இஸ்ரேல் கையில அணு ஆயுதம் இருக்கிறது தான் ரொம்பவே ஆபத்தானது. அதுவும் வெளிப்படையாக சொல்லாம எந்த சர்வதேச அமைப்புகளும் அந்த அணு ஆயுதம் இருக்கா, அவங்களுடைய அணுசக்தி திட்டம் இருக்கா அப்படிங்கிறத போய் ஆய்வு செய்ய முடியாம ஒரு நிலைமையில மறைச்சே வச்சிருக்காங்க.
அது ரொம்ப பாதுகாப்பானது, இஸ்ரேல் கையில இருந்தா அது ஒன்றும் ஆபத்து கிடையாது. ஆனா வெளிப்படையாக இருக்கிற ஈரான் கையில இருந்தா அது ஆபத்து அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய இந்த நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடுனால தான் இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவில் கங்கிரஷனல் ஹியரிங் அப்படிங்கிற இந்த மாதிரியான சிஸ்டம் இருக்கிறதுனால தான் அப்பப்போ இந்த மாதிரியான அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலையும் நிறைய உண்மைகள் வெளியே வர வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இருந்தா நல்லா இருக்குமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஈரான் அமெரிக்கா இடையில அப்பப்போ தாக்குதல் நடக்குது, அங்க டென்ஷன் நிலவுது அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலும் ஈரான் முழுமையாக பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறல அப்படிங்கிற தகவலும் வருது. குறிப்பா லெபனான்ல என்ன நடக்குது, அமெரிக்கா எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து திரும்பவும் பேச்சுவார்த்தையை தொடங்குறத பத்தி அவங்க ஒரு ஆலோசனையில இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தை திரும்ப தொடங்குதா இல்ல இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமடையுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாங்க அப்படின்னா உலகத்துக்கு நல்லது. அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. தமிழக மக்களின் பேராதரவு பெற்ற தங்கமயிலின் புதிய ஷோரூம் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி இனிதே ஆரம்பம். ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.